கோல் டிசைடு 1 வடுகன்பட்டி விசஸ் முத்துக்காடு. இந்த மேட்சுக்கு 4 ஓவர் கொடுத்துருக்காங்க. ஒரு பவர் பிளே 3 பாலும் யூஸ் பண்ணணும். பவர் பிளே போட அருண் ஸ்ட்ரைக்கில் பழனி, நான் ஸ்ட்ரைக்கில் ஆனந்த். ஓவர் ஸ்ட்ரைக்கில் ஃபர்ஸ்ட் ஒன். யாக்கர் டெலிவரி லெக் சைடில் போயிருக்கு. 2க்கான வாய்ப்புன்னு பார்த்தா விரட்டி போயிருக்காங்க. கண்டிப்பாக 2 எடுப்பாங்க. டைமிங் அதிகமாக இருக்கனால குட் ஷாப், ஈஸி டபுள். செகண்ட் ஒன். அதே சரியான ஹைட்டில் போயிருக்கு. ஒரு விக்கெட்டுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. மிஸ் பண்ணிக்காம சொல்லலாம். கண்டிப்பாக 2 எடுக்க பார்ப்பாங்க. அகைன் ஓவர் த்ரோ, ஈஸி டபுள். பேக் டு பேக் தொடர்ந்து 2 டபுள் கொண்டு வந்திருக்காங்க பழனி. தேர்ட் ஒன். ரிவேஷ் ஆய் பேட்டில் பட்டிருக்கு. ஒரு விக்கெட்டுக்கான வாய்ப்புன்னு பார்த்தா அருமையாக கம்பேக் கொடுத்துருவான்னு சொல்லலாம். அடுத்த பாலை யோசித்து அருண் விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க. பழனியுடைய விக்கெட் அந்த நேரத்தில். ஒன் ரன் பேட்ஸ்மேன் ஸ்டீ. டைம் எல்லாம் கழிச்சு ஆஃப் சைடில் போயிருக்கு. ஒயிட் பாலை தட்டிருக்கான்னு சொல்லலாம். 2க்கான வாய்ப்புன்னு பார்த்தா வெரைட்டி வந்திருக்காங்க. கண்டிப்பாக 2 எடுத்துருவாங்க. டைமிங் அதிகமாக இருக்கால. ஈஸி டபுள். ஃபிஃப்த் ஒன். யாக்கர் டெலிவரி லாங் ஆனில் போயிருக்கு. குயிக்காக இருந்தால் ரன் அவுட் பண்ணியிருக்கலாம். மிஸ் பண்ணிக்காம சொல்லலாம். ஒரு சிங்கிள். லாஸ்ட் ஒன். ஸ்ட்ரைக்கில் ஆனந்த். ஸ்கோர் எதுவும் பெருசாக போகலை. ரொட்டேட் பண்ணி அடிக்க சொல்லலாம். கடைசி ஒரு பாதை ஸ்டெம் லைனில் போட்டு டாட் பாலை பதிவு பண்ணுறாங்க அருண். பெருசாக அது கொடுக்காம அந்த ஓவர் நல்லா போட்டுருக்கான்னு சொல்லலாம் உங்கள் டீம் காண்டி. ஃபர்ஸ்ட் ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸ்கோர் 7, 1 விக்கெட்டு. ஃபர்ஸ்ட் ஓவர் போட்ட அருண் வந்து 7 ரனில் வச்சு ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க அவங்க டீம் காண்டி. செகண்ட் ஓவர் போட மணி ஸ்ட்ரைக்கில் ஸ்டீ. அரௌண்ட் ஸ்டிக்லேருந்து ஃபர்ஸ்ட் ஒன். நல்லா திருவிட்டுருக்கா சொல்லலாம். முதல் பாலை அருமையான வேஸில் விக்கெட் அப்பீல் பண்ணுறாங்க. விக்கெட் எதுவும் கொடுக்கல. டாட் பால் அருமையான வேஸில் போட்டு முதல் பந்து டாட் பாலை பதிவு பண்ணுறாங்க மணி. செகண்ட் ஒன். ஃபுல் டாஸ் லெக் சைடில் போயிருக்கு. 2க்கான வாய்ப்பும் பார்த்தா விரட்டி வந்துக்கலாம் சொல்லலாம். 2வது முயற்சி குயிக்காக இருந்தால் ரன் அவுட் பண்ணிருக்கலாம். ஈஸி டபுள். குட் ஷாட். கவர் திசையில் போயிருக்கு. விரட்டி போயிருக்காங்க. கண்டிப்பாக 2 எடுப்பாங்க பார்ப்போம். இந்த பாலை எடுக்கலை. ஈஸி டபுள். நெக்ஸ்ட் ஒன். ரிவேஷ் ஆய் பேட்டில் பட்டிருக்கு. கேப்பில் போயிருக்குன்னு சொல்லலாம். அங்கே ஃபில்டர் அதுக்காண்டியே வச்சிருக்காங்க. ஒரு சிங்கிள் மட்டும் தான் அலோவ் பண்ண நினைக்கிறேன். குட் ஷாட், சிங்கிள். ஃபிஃப்த் ஒன். ஸ்ட்ரைக்கில் ஆனந்த். யாக்கர் டெலிவரி லாங் ஆஃபில் போயிருக்கு. லாங் ஆனில் போயிருக்கு. லாங் ஆஃப் போயிருக்கு. விக்கெட் சான்ஸ். பிடிக்க வேண்டிய கேட்சை மிஸ் பண்ணிக்காம சொல்லலாம். கண்டிப்பாக 2 எடுத்துருவாங்க. ஈஸி டபுள். இந்த கிரவுண்டை பொறுத்தையும் பெரிய சட்டை எதுவுமே அதிகமாக போகாது. ஏன்னா வந்து ஃபைனலில் தான் வந்து காற்று இதுக்கு ஏற்றாப்புல அடிக்குது. பெரிய சட்டை முடியும் ஆடுறது கஷ்டம் தான். ரிவேஷ் விக்கெட் அப்பீல் பண்ணுறாங்க. விக்கெட் கடைசி ஒரு பந்தை விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க மணி. ஆனந்தோட விக்கெட்டை. 2 ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸ்கோர் 14, 2 விக்கெட்டு. தேர்ட் ஓவர் போட அருண் இவருக்கு 2 ஓவர். ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு 6 ரன் கொடுத்து 7 ரன் கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்து போல ஆரோசிலேருந்து ஃபர்ஸ்ட் ஒன். பேட்டில் சரியாக படல. ஒரு இன்சைட் சொல்லலாம். 2க்கான வாய்ப்பை பார்ப்போம். நான் பாலை எடுக்கலை. குயிக்காக வந்திருக்கான்னு சொல்லலாம். ஈஸி டபுள். செகண்ட் ஒன். ரிவேஷ் ஆய் அருமையான நிலத்தில் போட்டு டாட் பாலை பதிவு பண்ணுறாங்க. ஒரு டபுளுக்கு அப்புறம் தேர்ட் ஒன். சரியான ஹைட்டில் போயிருக்கு. ஒரு விக்கெட் வாய் சான்ஸ் இருக்குது அதிகமாக. ஃபில்டர் யாருமே இல்லை. குட் ஷாட். கண்டிப்பாக விட்டுருந்தா ஒரு 4 போயிருக்கும். ஈஸி டபுள். டாட் பால் குயிக் டெலிவரி போட்டு டாட் பாலை பதிவு பண்ணுறாங்க ஒரு டபுளுக்கு அப்புறம். டாட் பால் அருமையான நேரத்தில் போட்டு பேக் டு பேக் தொடர்ந்து 2 பால் டட் போட்டிருக்காங்க அருண். லாங் ஆஃப்ல போயிருக்கு. ஒரு விக்கெட் சான்ஸ். பிடிக்க வேண்டிய கேட்சை மிஸ் பண்ணிக்காம சொல்லலாம். கண்டிப்பாக 2 எடுக்க பார்ப்பாங்க. ஈஸி டபுள். 3 ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸ்கோர் 20, 2 விக்கெட்டு. தேர்ட் ஓவர் போட்ட அருண் வந்து 3 ரன்ல வச்சு போட்டிருக்காங்க இந்த ஓவர் அவங்க டீம் காண்டி. அருண் மட்டும் 2 ஓவர் போட்டு 10 ரன் கொடுத்து 1 விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் ஓவர் போட மணி ஓவர் 6 ஃபர்ஸ்ட் ஒன்.
ஃபுல் டாஸ் பால் ரிவர்ஸில் திரும்பி இருக்காங்க, மிஸ் பண்ணிக்காம சொல்லலாம். டாட் பால். செகண்ட் ஒன் அகைன் ஃபுல் டாஸ் பால், சரியான ஹைட்டில் போயிருக்கு. ஒரு விக்கெட் சான்ஸ், குட் கேட்ச். ஒரு பால் டட் அடுத்த பால் விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க மணி. நெக்ஸ்ட் ஒன் நியூ பேட்ஸ்மேன் சிவா. அகைன் ஃபுல் டாஸ் பால், லாங் ஆன்ல போயிருக்கு. ஒரு விக்கெட் சான்ஸ், முன்னாடி வந்தால் பிடிச்சிருக்கலாம், பிடிக்க வேண்டிய கேட்சை மிஸ் பண்ணிக்கலாம் சொல்லலாம். தப்பான டிசிஷனால ஒரு ரன் அவுட் ஆகுது இந்த நேரத்தில். ஒரு சிங்கிள், ஒரு ரன் அவுட். நெக்ஸ்ட் ஒன் யாக்கர் டெலிவரி, லாங் ஆஃப்ல போயிருக்கு. பிடிக்க வேண்டிய கேட்சை மிஸ் பண்ணிக்கலாம், கண்டிப்பாக ரன் எடுக்க போவாங்க. தப்பான த்ரோ விட்டனால. அகைன் ஓவர் த்ரோ, குட் ஷாட், டபுள். போன பால் ஒயிட், கட்ட லைனை பிடிச்சி போட்டுருக்காங்க. டாட் பால். லாஸ்ட் ஒன் ஸ்டெடி. ரிவர்ஸ் ஆகி கடைசி ஒரு பத்தியும் டாட் பாலை பதிவு பண்ணுறாங்க மணி. இந்த ஓவர் நல்லா போட்டு தான் சொல்லலாம். 4 ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸ்கோர் 24, 4 விக்கெட்டு. ஃபோர்த் ஓவர் போட்ட மணி வந்து 4 ரன்ல வச்சு கொடுத்துருக்காங்க அவங்க டீமுக்காண்டி. 4 ஓவருக்கு 25 ஆடணும். ஃபர்ஸ்ட் ஓவர் போட பவர் பிளே போட பழனி, ஸ்ட்ரைக்கில் அருண், நான் ஸ்ட்ரைக்கில் மணி. ஓவர் ஸ்ட்ரைக்லேருந்து ஃபர்ஸ்ட் ஒன். குத்தி போட்டு டைம் நல்லா கிடச்சிச்சு. சில பேருக்கு கண்டிப்பாக விரட்டி போனால் பிடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். நான் பாலை எடுக்கலை, அருமையாக ஃபீல் பண்ணியிருக்காங்க. இங்கே டபுள். போன பால் வைட் ஸ்ட்ரைக்கில் அருண். பேட்டில் டிப்பாக இருக்குது, கீப்பர் மிஸ் பண்ணியிருக்காங்க. குட் பேக்கப். ஒரு சிங்கிள் மட்டும் தான் கிடைக்கும், ஒரு சிங்கிள். ஸ்ட்ரைக்கில் மணி. ரிவர்ஸ் ஆகி பேட்டில் பட்டிருக்கு, விரட்டி போயிருக்காங்க. பிடிக்க போகிறான் பார்ப்போம், பிடிக்கிறது கஷ்டம்தான். அங்கே ஒரு 4. இப்போ சந்தித்த முதல் பந்திலே ஒரு 4 பதிவு பண்ணியிருக்காங்க மணி. ஸ்கோர் இல்லாப்போ ஸ்கோரை அதிகப்படுத்திக்கான்னு சொல்லலாம். ஓவர் ஸ்டிக்லேருந்து இப்போ அரௌண்ட் ஸ்டிக் மாறிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் சைக்கிள் மணி. அகே ரிவர்ஸ் ஆகி அங்கே ஒரு 4. இந்த ஓவரில் மட்டும் 2 4 பதிவு பண்ணியிருக்காங்க மணி. ஃபிஃப்த் ஒன். டாப் ஐஜா இருக்கு, ஒரு விக்கெட் சான்ஸ். கம்பேக் கொடுத்துருக்காங்க பழனி. இந்த பேட்ஸ்மேனை 2 நாள் அடிக்க விட்டாங்க இது வரையும். அந்த இடத்துல விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். லாஸ்ட் ஒன் நியூ பேட்ஸ்மேன் மணி. டாட் பால் ஸ்டெம் லைனில் வந்திருக்கு. கடைசி ஒரு பந்த டாட் பால் பதிவு பண்ணுறாங்க பழனி. ஃபர்ஸ்ட் ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸ்கோர் 12, ஒரு விக்கெட்டு. செகண்ட் ஓவர் போட சூர்யா, ஸ்ட்ரைக்கில் அருண். ஓவர் ஸ்டிக்லேருந்து ஃபர்ஸ்ட் ஒன். பேட்டில் சரியாக படலை, ஸ்லிப்லேயே இருக்குது. ரன் அவுட் சான்ஸ். டாட் பால். செகண்ட் ஒன். டைம் எல்லாம் கிடச்சிச்சு, பாயிண்டில் போயிருக்கு. விரட்டி போயிருக்காங்க, பிடிக்கிறதுக்கு கஷ்டம்தான். அங்கே ஒரு 4. ஒரு பால் டாட் பண்ணால் அடுத்த பாலை வெயிட் பண்ணி கரெக்டாக பாயிண்டில் ஒரு 4 பதிவு பண்ணிக்கலாம் சொல்லலாம் அருண். நெக்ஸ்ட் ஒன். குட் ஷாட். கவர் திஸில் போயிருக்கு. கண்டிப்பாக அது ஒரு 4 தான் நினைக்கிறேன். விரட்டி போயிருக்காங்க. கண்டிப்பாக நான் பாலை எடுக்கலை. கண்டிப்பாக 2 எடுப்பாங்க. ஈஸி டபுள். 2 பால் 6 ரன் கொண்டு வந்திருக்காங்க அருண், ஒரு பால் டாட் பண்ணதுக்கு. ஃபோர்த் ஒன். விக்கெட் சான்ஸ், குட் கேட்ச். கம்பேக் கொடுத்துருக்காங்க. ஒரு 4 அடிக்கிற பேட்ஸ்மேனை இந்த இடத்துல எடுத்து கொடுத்துருக்கான்னு சொல்லலாம். விக்கெட்டை அருண் விக்கெட்டை அருமையாக யோசித்து போட்டுருக்கான்னு சொல்லலாம். கண்டிப்பாக அந்த பாலை போட்டால் இந்த பேட்ஸ்மேன் அங்கே தான் அடிப்பான்னு தெரியும். அதுக்கேற்ற ஒரு ஃபில்டரிங் வச்சு போட்டு ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்கான்னு சொல்லலாம். அந்த இடத்துல நியூ பேட்ஸ்மேன் மகேஷ். யாக்கர் டெலிவரி, டாட் பால். குயிக்காக போட்டுருக்கான்னு சொல்லலாம். ஒரு விக்கெட்டுக்கு அப்புறம் ஃபுல் டாஸ் பால் சரியாக படலை. லாங் ஆஃப்ல போயிருக்கு. ஒரு சிங்கிள் மட்டும் தான் கிடைக்கும். பாலை எடுக்கல சொல்லலாம். சிங்கிள். 2 ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸ்கோர் 19, 2 விக்கெட்டு. நான் 12க்கு 6 தான் ஆடணும். தேர்ட் ஓவர் போட சுந்தர், ஸ்ட்ரைக்கில் மகேஷ். ஃபர்ஸ்ட் ஒன். டாப் எஜ்ஜாக இருக்குது, ஒரு விக்கெட் சான்ஸ். பவுலரே விரட்டி போய் அருமையாக பிடிச்சிருக்கான்னு சொல்லலாம். முதல் பந்திலே ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க. மகேஷோட விக்கெட்டாக சொல்லலாம். 11க்கு 6 நியூ பேட்ஸ்மேன் தியாகு. செகண்ட் குட் ஷாட். லாங் ஆஃப்ல போயிருக்கு. கேப்பில்
கண்டிப்பாக 2 எடுக்க பார்ப்பாங்க நினைக்கிறேன். டைமிங் அதிகமாக இருக்கால. குட் த்ரோ சொல்லலாம். சிங்கிள். தேர்ட் ஒன் 10க்கு 5. ஆப் சைடில் பேருக்கு ஒரு சிங்கிள் கிடைக்கும் நினைக்கிறேன். சிங்கிள். 9க்கு 4. ஃபுல் டாஸ் பால். கீப்பர் மிஸ் பண்ணியிருக்காங்க. எனக்கு சிங்கிள் மட்டும்தான் கிடைக்கும். சிங்கிள். ஸ்ட்ரைக்கில் மணி. ஆப் சைடில் பேருக்கு குயிக்காக ஒரு சிங்கிள் கொண்டு வந்துருக்கான்னு சொல்லலாம். ஒரு சிங்கிள். ஸ்ட்ரைக்கில் தியாகு. தேர்ட் மேல பேருக்கு கண்டிப்பாக 2 எடுக்க பார்ப்பா நினைக்கிறேன். நான் பாலை எடுக்கலை. சிங்கிள். 3 ஓவர் கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஸ்கோர் 24. 3 விக்கெட்டு. நான் 6க்கு 1 தான் ஆடணும். எல்லா ஃபீல்டரையும் பக்கத்தில் எடுத்து வச்சுருக்காங்க. 6க்கு 1 தான் ஆடணும். ஸ்ட்ரைக்கில் தியாகு. ஓவர்ஸ்லேருந்து ஃபர்ஸ்ட் ஒன். ரிவர்ஸ் ட்ரை. அருமையாக ஃபீல் பண்ணி சொல்லலாம். டாட் பால். 5க்கு 1. செகண்ட் ஒன். ஃபுல் டாஸ் பால். தேர்ட் மேல பேருக்கு சிங்கிள். வின் பை படுகன்பட்டி.